கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். செய்திக்கு ஆதாரமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய எல்லா காரியங்களை குறித்தும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த தெரியப்படுத்துகிறது அது ஒரு முக்கியமான அனுபவம், காரியம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கும்போது நம்மை சார்ந்தவர்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறோம். சாலையில ஒரு விபத்து ஏற்பட்டால் உடனே நான் தெரியப்படுத்துகிறவர்களுக்கு, குறிப்பாக முக்கியமாக ஆம்புலன்ஸ் 108க்கு நாம் தெரியப்படுத்துகிறோம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பு மூலம் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதற்கு மேல சொல்லுகிறார் 4வது வசனத்துல படிக்கும்போது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுல் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி வேதத்துல யாரெல்லாம் தெரியப்படுத்தினார்கள், அதன் மூலம் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி ஒரு செய்தியை இந்த இரவு வேளையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அநேக கவலைகள் காணப்படுகிறது. ஆனால் நாம் அவருக்கு தெரியப்படுத்தும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல அவர் பலத்த கிரியைகளை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார், செய்வார். முதலாவதாக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்ன விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இங்க யாபேசுடைய சூழ்நிலை என்ன, அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 9வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கலாம் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அப்படி என்று சொன்னால், யாபேஸ் என்பதற்கு துக்கம் என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாபேசுடைய தாய், நான் துக்கத்தோடு உன்னை பெற்றேன், உன்னுடைய வாழ்க்கை துக்கம், உன்னுடைய வாழ்க்கை பூஜ்யம் என்று சொல்லி அந்த அர்த்தத்துல இங்க அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். என் தாய் அப்படி சொன்னார்கள், என்னுடைய பேரே துக்கம், என்னுடைய வாழ்க்கை துக்கம், ஆனால் என் துக்கத்தை மாற்றுகிற, என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி யாபேஸ் கர்த்தரை நோக்கி, யாபேசுடைய ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி தாய் நினைத்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனால் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நமக்கு முன்பாய் காணப்படுகின்ற பிரச்சனைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு சோர்வு அல்லது வேதனை உண்டாகும். ஆனால் அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிற, அந்த பிரச்சனைகளை மாற்றுகிற, அந்த பிரச்சனைகளிலிருந்து ஜெயம் தருகிற கர்த்தர் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். இங்க சூழலை பார்க்கவில்லை, தாயார் சொன்ன வார்த்தையை பார்க்கவில்லை, ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், என் தாய் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, என் சகோதரர்கள் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. சகோதரர்களை பார்க்க கனம் பெற்றவனா இருந்தான். அதற்கு காரணம் அவன் ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை, சூழ்நிலையை பற்றி கவலைப்படல, கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறாரு. அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிட நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவனுக்கு எட்டாவமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னார். இப்பொழுது இங்க யாபேஸ் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. இந்த இரவு வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் காணப்படலாம்,
கவலைகளை உண்டு பண்ணுகிற, கவலைகளை தருகிற அநேக காரியங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். இங்க யாபேசு தெரியப்படுத்துகிறான். அவன் எப்படி தெரியப்படுத்துகிறான்? கர்த்தர் நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நம்மை கர்த்தர் தாங்க ஆசீர்வதிக்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு கடமைகளை செய்யணும். பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தணும். ஆனால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். அதை யோபு அறிந்திருந்தார். அதனாலதான் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக பலி செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற பெற்றோர்களே, உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. ஆனால் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. பிள்ளைகளும் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கர்த்தரிடத்துல கேட்கணும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்று சொல்லி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அதுல வேதனை இருக்காது. அதான் இங்க யாபேஸ் முதலாவது சொல்லுகிறது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொத்தை சம்பாதிக்கலாம், ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தரால் தான் கொடுக்க முடியும். நிச்சயமா நான் சொல்லுகிறேன், நான் அநேக குடும்பங்களை பார்த்து இருக்கிறேன். பெற்றோர்கள் அதிகமாய் சம்பாதித்து வைத்திருந்த, பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைத்திருந்த குடும்பங்களை நான் பார்த்து இருக்கிறேன். ஆனால் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவில்லை. அவருடைய எல்லைகள் பெரிதாகவில்லை. அவருடைய எல்லாவற்றையும் விற்று தரித்திரராய் நிற்கக்கூடிய அநேக குடும்பங்களை, பிள்ளைகளை பார்த்து இருக்கிறேன். நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், நிச்சயமாய் சொல்லுகிறேன், பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொத்தை சம்பாதித்தாலும் கூட அது அனுபவிக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னார், அது கர்த்தருடைய கிருபை. அதனால்தான் நான் சொல்லுகிறது உண்டு, நீங்க சொத்தை சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கலையோ, ஆனா பிள்ளைகளுக்கு கிருபையை நீங்கள் சம்பாதிங்க. நிச்சயமா அது அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏசாயா 55:3 சொல்லுகிறது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நம்மை பெருக செய்கிற கர்த்தர் என் எல்லையை பெரிதாக்கி அப்படி என்று சொல்லுகிறார். தொடர்ந்து, உமது கரம் என்னோடு இருந்து. உமது கரம், யார் என்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ, என் தாய் என்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ, என் சகோதரர்கள் என்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ, உமது கரம், நீர் என்னோடு இருக்கணும். தேவரீ நீர் என்னோடு இருந்து. எவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு அழகான ஜெபம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம, இங்க யாபேஸ் ஒன்றுக்கும் கவலைப்படல, கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துகிறாரு, உம்முடைய கரம் என்னோடு இருந்து. இஸ்ராவோடு கர்த்தருடைய கரம் இருந்த காரணத்தினால் அவன் வேண்டியதெல்லாம் ராஜாவும் செய்தார், கர்த்தரும் வாய்க்க பண்ணினார். நெகேமியாவோடு கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. எஸ்ரா 7:28 நம்ம படிக்கிறோம், இஸ்ராவோடு கர்த்தருடைய கரம் இருந்தது என்று சொல்லு. அவருடைய கரம் நம்மோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தரலோ. தீங்கு, இன்றைக்கு உலகத்துல அநேக தீங்குகள் காணப்படுகிறது. திடீரென்று சொல்லி வியாதிகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், திடீர் மரணங்கள். இங்க யாபேஸ் கேட்கிறா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. செப்பனியா 3:15 இப்படியா சொல்லுகிறாய், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லு. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். சகோதரர்களை பார்க்கலாம் கனம் பெற்றவனாயிருந்தான். இரண்டாவதாக, ஆசா ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த பிரசங்க வாக்கியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் குறித்து அது எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிற கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க, தேவனுக்கு தெரியப்படுத்து. இங்கே 2 நாளாகமும் 14:11 ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நெல்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராய் வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான்.
யாபேசை போன்று ஒரு ஜெபத்தை ஆசா ஏறெடுக்கிறார். இதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உலக பிரகாரமான ராஜாக்கள், தங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண ராஜா அல்லது ராஜாக்கள் கடந்து வரும்போது இவர்களை சார்ந்த இவர்களுக்கு வேண்டிய ராஜாக்களை தேடி போவார்கள், இவர்களுடைய பலனை பலப்படுத்த, அதிகப்படுத்த. ஆனால் இங்கே ஆசார் ராஜாவுக்கு எதிராக சேராய் ஆசாவிடத்தில் இருந்த படைபலத்தோடு 1 மடங்கு அதிகமான, அதாவது 2 மடங்கு பலனுள்ள, இராணுவ பலனுள்ள சேரா இங்கே யுத்தத்திற்கு வருகிறான். இப்பொழுது இந்த ஆசார் ராஜா மனிதர்களை தேடி போகவில்லை. நாம் அநேக ராஜாக்களை பார்க்கும்போது, அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண ராஜாக்கள் வரும்போது அவர்கள் தங்களை சார்ந்த ராஜாக்களை நாடுவார்கள், தேடுவார்கள், உதவியை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஆச்சரியமான காரியம் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆசார் ராஜா இதை குறித்து கவலைப்படவில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதற்கு ஆதாரமாகத்தான் ஆசாவை 2வதாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தன்னோடு அதிகமான ஸ்ட்ரெங்க், பலனுள்ள இராணுவம் சேரா ராஜாவோடு அவனை எதிர்த்து வந்த பொழுது அவன் சொன்ன காரியம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராய் புறப்பட்டான். செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்ற சூழ்நிலையில ஆசா ஜெபத்தை எடுக்கிறான். ஆச்சரியமான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம். இன்றைக்கு நாம் நினைக்கலாம், சொல்லலாம், இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை, இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு வசதி இல்லை. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். தண்ணீரை திராட்சசமாய் மாற்றுவது லேசான காரியம், லேசான காரியம். வனாந்தரத்திலே மன்னாவால் போஷிப்பது லேசான காரியம். செங்கடலை பிளப்பது லேசான காரியம். இங்கே ஆசா ராஜா சொல்லுகிற, கர்த்தருக்கு சொல்லுகிற காரியம், அவன் அதற்கு எதிராக நிற்கிற சேனையை பார்த்து பயப்படவில்லை, கலங்கல்ல, அவன் கவலைப்படல. அங்கே ஆசா ராஜா தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், லேசான காரியம். கர்த்தருக்கு லேசான காரியம் தேவ பிள்ளைகளே. ஆசா ராஜாவுக்கு ஒரு காரியம் தெரியும். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்னால் அது அவருக்கு லேசான காரியம். வார்த்தை சொல்லுகிறார்கள், நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் தேவ பிள்ளைகளே. அநேக சூழ்நிலைகளில நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை நம்மால் ஜெயிக்க முடியாது, நம்மால் முடியாது. ஆசா ராஜாவை போன்று நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தரிடத்துல நம்ம சொல்லுவோம்னு சொன்னா அது அவருக்கு லேசான காரியம். ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. மோவாப் ராஜாவுக்கு எதிராக யூதா ராஜா, இஸ்ரவேல் ராஜா, ஏதோம் ராஜா 3 பேரும் செல்லுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் வனாந்தரத்துல வந்தபொழுது 7 நாள் வனாந்தரத்துல அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேல் ராஜா சொல்லுகிறாரு, நம்மை அழிப்பதற்காகத்தான் இந்த வனாந்தரத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனா யூதா ராஜா, யோசபாத் கர்த்தருக்கு பிரியமான ராஜா, நான் கர்த்தருடைய வார்த்தை விசாரிப்பதற்கு இங்க தேவ மனுஷன் இல்லையா என்று சொல்லி அங்கே தேவ மனுஷனுடைய ஒரு ஆலோசனை கேட்கும்போது அங்க தேவ மனுஷன் சொல்லுகிற காரியம், யோசபாத் முகத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரு. இது கர்த்தர் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பா. இங்க தண்ணீரையும் ஒன்று பண்ணுவார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். இங்கே தண்ணீர் உங்களுக்கு வாய்க்கால்கள் நிரப்பப்படும், தண்ணீர் கொடுக்கப்படும். மோவாபியரையும் உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுப்பேன். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம், அற்ப காரியம். நமக்கு எதிராய் காணப்படுகின்ற சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, அது எப்படிப்பட்டதான பிரச்சனையா இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு கர்த்தருக்கு அது லேசான காரியம், அற்ப காரியம். இங்கே ஆசா ராஜா சொல்லுகிறாரு, இது அற்ப காரியம், இது லேசான, உமக்கு இது லேசான காரியம்.
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நல்லோ. அவர் நமக்கு துணை நிற்கிற கர்த்தர் தேவ பிள்ளைகளே. ஆனால் எப்பொழுது அதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரை சார்ந்து இருக்கும் போது, ஆசார் ராஜா ஒரு ராஜாவை தேடி போயிருந்தால் துணை நிற்க முடியாது. கர்த்தரை சார்ந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட பொழுது, இங்க துணை நெல்லும் என்று சொன்ன பொழுது அவர் துணை நின்றார். எங்களுக்கு துணை நெல்லோ, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக கடந்து வந்த கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும். ஒரு மனுஷன் தேவனை மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். முறியடித்ததினால். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே ஆசார் ராஜா இங்கே இந்த சூழ்நிலையில அவருடைய சூழ்நிலையை அந்த காரியத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினா, கர்த்தர் இப்பொழுது யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் இப்பொழுது யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது நான் உங்களுக்கு சொன்ன யாபேசு எதை குறித்தும் கவலைப்படவில்லை, கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார். தெரியப்படுத்தின போது அங்கே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். யாபேசை கர்த்தர் சகோதரர்களை பார்க்கலாம் கனம் பெற்றவராயிருந்தார். இரண்டாவது ஆசார் ராஜாவை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எதிராய் பெரிய ஒரு கூட்டம் வந்த போதும் சேரா பெரிய ஒரு இராணுவத்தோடு எதிர்த்து வந்த போதும் இராணுவங்களின் தலைவர் சேனைகளின் கர்த்தர் நோக்கி அவர் ஜெபித்த பொழுது அவர் கவலைப்படாதபடி அவருடைய காரியத்தை தெரியப்படுத்தின போது ஆசார் ராஜாவுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார், பெரிய வெற்றியை கொடுத்தார். மூன்றாவதாக தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல எப்படியாவது சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இது எந்த சூழ்நிலை என்று சொன்னால், இங்க ராஜா சொப்பனம் காணுகிறார். நேபுகாத் நேச்சார் சொப்பனம் காணுகிறார். சொப்பனம் கண்டு கலங்கி போயிருக்கிறார். இப்போ அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக சாஸ்திரிகள் ஜோசியர்கள், அந்த வசனம் அப்படியாக சொல்லுகிறது, சாஸ்திரிகள் ஜோசியர் சூனியக்காரர் கல்தையர் அழைக்கப்படுகிறார்கள். ராஜா இப்பொழுது சொல்லுகிறார், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனையும் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லு. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார், ராஜாவே சொப்பனத்தை சொல்ல அர்த்தத்தை சொல்லுகிறேன். இப்படிப்பட்டதான ஞானம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. மனுஷர்களால் இது கூடாது என்று சொல்லுகிறார்கள். காலம் கடத்துகிறார்கள். காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி ஜோசியர் சூனியக்காரர் கல்தையர் சாஸ்திரிகள் இவர்களை பார்த்து சொல்லுகிறார். இப்பொழுது இவர்களெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதற்கு ஒரு பிரதானி, ஆரியோகி என்கிற ஒரு பிரதானியை இங்க ராஜா நியமிக்கிறார். இந்த ஞானிகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு வந்த சூழ்நிலையில அந்த பட்டியலிலே தானியேல், சாத்ராமேல், ஆபேத்நேகோ, தானியேலும் நண்பர்களும் அதில் வருகிறார்கள். இப்போ கொலை செய்யும்படியாக ஞானிகளை தேடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில இந்த காரியத்தை அறிந்து இந்த தானியேல் ஆரியோகு அதற்காக நியமிக்கப்பட்ட பிரதான இடத்தில் அவன் கருத்தாய் அவன் புத்தியும் யோசனமாய் பேசி இவ்வளவு சீக்கிரம் இப்படிப்பட்டதான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுவதற்கு காரணம் என்று சொல்லி விசாரிக்கிறான். அந்த பிரதானி காரியத்தை சொன்ன பொழுது எனக்கு தவணை கொடும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் ஒரு தவணை கேட்கிறார். தவணையை கேட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன வசனத்திற்கு ஆதாரமாக தானியேலை ஒரு முறை கூட உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். இங்கே தானியேல் கவலைப்படவில்லை. எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும், தானியேலும் நண்பர்களும் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் 17வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனுடைய மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக, இது நிமித்தம் நாங்கள் கொலை செய்யப்படக்கூடாது, நாங்கள் இந்த மற்ற ஞானிகளோடு அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அங்கே இரக்கம் கேட்பதற்காக 19வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, பின்பு ரா காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். இவர்கள் இரக்கம் கேட்பதற்காக அந்த இரவு வேளையில தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள், இரக்கம் கேட்கிறார்கள். அவர் இரக்கமுள்ள தேவன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இங்க தானியேலும் நண்பர்களும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார்கள். மறைபொருள் வெளிப்பட்டது, சொப்பனமும் சொப்பனத்துக்கு அர்த்தமும் அங்கே வெளிப்பட்டது. தேவ பிள்ளைகளே, அவர் ஜபத்தை கேட்டு அவர் கிரியை செய்கிற கருத்தை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், தானியேல் தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படல. தானியேலுக்கு தெரியும் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
நான் நம்பி இருக்கிற தேவன், நான் நோக்கி கூப்பிடுகிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கூட ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது 4வது வசனத்தில் எப்படியாவது சொல்லப்பட்டிருக்க, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தை விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரமும் குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. இந்த தானியேல் மேல் பொறாமை கொண்டு அவனை குற்றப்படுத்தும்படி முயற்சி செய்கிறார்கள். ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. காரணம், அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாமும் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும். தொடர்ந்து அங்க நடந்தது என்ன? இவர்கள் எப்படியாவது தானியேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்துல ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. 30 நாள் வரைக்கும் ராஜாவே உம்மை தவிர வேறு யாரிடமாவது தேவனிடமாவது யாரும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று சொல்லி. ஆனால் தானியேல் தினமும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு நபராய் காணப்பட்டா. இப்பொழுது ராஜா இவருடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளாமல் யாராவது அப்படி விண்ணப்பம் பண்ணினால் அவங்க சிங்க கபிலை போடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு போட்டார். அதற்கு கையெழுத்து போட்டார். 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்ற அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபமணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபித்தால் கொல்லப்படுவோம், சிங்க கபியில் தூக்கி போடப்படுவோம் என்று சொல்லி அங்கே உத்தரவு, ராஜாவுடைய உத்தரவு அங்கே பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதை பற்றி கவலைப்படல. கர்த்தருக்கு தெரியப்படுத்தினான். 3 வேளை ஜெபிக்கிற அந்த தானியேல் வழக்கத்தின்படியே 3 வேளையும் ஜெபித்தான். இப்பொழுது இவன் மேல் குற்றம் சுமத்தினவர்கள் ராஜாவிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். ராஜாவுக்கு தானியேலை சிங்க கபியிலே போடுவதற்கு மனதில்லாத ஒரு சூழ்நிலையில இவர்களுடைய கட்டாயத்தின் பேர்ல அங்க சிங்க கபியில் போடப்படுகிறான். ஆனால் அங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினா, சிங்கத்தினால் எந்த சேதமும் தானியேலுக்கு வராதபடி காத்தா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தானியேலை போன்ற ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதபடி நான் கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோம் என்று சொன்னா எந்த சூழலையும் கர்த்தர் மாற்றுகிறவர். நமக்காக அவர் கிரியை செய்கிறவர். சிங்கத்தின் வாயை கட்டினா, சிங்கத்தினால் தானியேலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. தொடர்ந்து நம்ம படிக்கிறோம், ராஜா முழுவதும் தூக்கம் வராதபடி காலையிலே போய் சிங்க கபி வாசலிலே நின்று ராஜா கபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலையே கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை எங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் தானியேலை குறித்த ராஜாவுக்கு ஒரு அறிவு உண்டு. இந்த தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன், கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறவன் என்று சொல்லு. இன்றைக்கு நம்மை குறித்து மற்றவர்கள் அடையாளம் இருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கர்த்தரை உண்மையாய் ஆராதிப்பவர்கள், அதிகமாய் ஜெபிப்பவர்கள் என்று சொல்லு. அந்த ஒரு அடையாளத்தை சொல்லி ராஜா கேட்கிறாரு. தானியேல் அங்க சொல்லும் போது, அப்பொழுது தானியேல் ராஜாவை நேரி என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கபியிலிருந்து தானியேலை தூக்கிவிட சொல்லுகிறார். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடி அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேலை குற்றம் சாட்டின மனிதர்களை ராஜா கொண்டு வர சொல்லி சிங்க கபியில அவர்கள் போடப்படுகிறார்கள். இந்த இரவு வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, தானியேலும் நண்பர்களும் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில அந்த காரியத்திற்கு கவலைப்படாதபடி ஜெபித்தார். கர்த்தர் அங்க அற்புதம் செய்தார். தொடர்ந்து இந்த 6ஆம் அதிகாரத்திலும் கூட தானியேல் ஜெபிக்க கூடாது, ஜெபித்தால் சிங்க கபியிலே போடப்படுவோம் என்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு உயிருக்கு ஆபத்தான சூழல். தானியேல் ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. கர்த்தருக்கு தெரியப்படுத்தினான். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரவு வேளையில இந்த வசனத்தை நம்ம மனதிலே பதித்துக் கொள்ளும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனால் அவைகளில் எல்லாம் இருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம அவருக்கு தெரியப்படுத்தும் போது இதை சொன்ன பவுலும் கூட அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் நாம் படிக்கும்போது, அவர்கள் ஊழியத்திற்கு கடந்து சென்ற இடத்துல ஒரு குறி சொல்லுகிற ஆவியை பிடித்திருந்த ஒரு பெண் அவர்களை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறார். அவள் மூலம் ஆதாயம் பெற்ற சில பேர் இருந்தார்கள். இப்பொழுது அவளிடத்தில் குறி சொல்லுகிற ஆவியை பவுல் கடிந்து
விரட்டின ஒரு சூழ்நிலையில அவர்கள் பவுலின் மேல் கோபம் கொண்டு நமக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி அதிகார இடத்துல சொல்லி 25வது வசனத்துல எப்படியாய் பார்க்கிறோம். நடு ராத்திரியில பவுலும் சிலவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அதற்கு முன்பாக 23வது வசனம், அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்பொழுது சிறைச்சாலையில இருக்கிறான். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன அந்த பவுல் இப்பொழுது சிறைச்சாலையில இருக்கிறார். ஆனா ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. 25வது வசனம் சொல்லுகிறது, நடுத்தர ராத்திரியில பவுலும் சிலவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அங்கே ஜெபம் பண்ணினா, சிறைச்சாலையில் நடுராத்திரியில ஜெபம் பண்ணினா, கர்த்தர் அற்புதம் செய்தா. இது நிமித்தம் அங்கே சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன பவுலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 24வது வசனத்தும் கூட, நான் என் பிராணனை குறித்தும் கவலைப்படேன் என்று சொல்லுகிறார். நான் எதை குறித்தும் கவலைப்படேன், நான் ஒன்றுக்கும் கவலைப்படேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் இந்த நாளில் நமக்கு உண்டாகும்படியா நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கலங்காதே தீயாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக அடியேன் ஜெபிக்கிறேன் அப்பா. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படியே யாபேஸ் தன்னுடைய சூழ்நிலையை குறித்து கவலைப்படாதபடி, தாய் துக்கத்தோட பெற்றேன் என்று சொன்னாலும் கூட இந்த வார்த்தை குறித்து கலங்காதபடி உம்மிடத்தில் ஜெபித்த பொழுது யாபேசை ஆசீர்வதித்து சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. அப்படியே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் உமக்கு தெரியப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே தியானித்த நாங்கள் தியானித்த ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆசார் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில எதிராய் பெரிய சேனை கடந்து வந்தாலும் கூட அவன் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ராஜாக்களை தேடி போகாதபடி, மனிதர்களை நாடாதபடி உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆசார் ராஜாவுக்காக யுத்தம் செய்த கர்த்தாவே, அப்படியே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிற. தானியேல் கொலை செய்யப்பட வேண்டும், சிங்க கபிலே போடப்பட வேண்டும் என்கிற சூழ்நிலை கடந்து வந்தாலும் கவலைப்படாதபடி உம்மை நோக்கி ஜெபித்த பொழுது அற்புதம் செய்தீங்கப்பா. அப்படி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட, இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட உமக்கு தெரியப்படுத்த, அதன் மூலம் பெரிதான விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பவுலும் கூட சிறைச்சாலையிலே இருந்தாலும் கவலைப்படாத நடுராத்திரிலே பாடி துதித்து ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. அப்படியே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தாவே, இந்த டிவி செய்தியின் மூலம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்யும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற கவலைகளை, பாரங்களை மாற்றும். இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாம நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் கிரியை செய்யும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.